ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி வருது இல்லையா, ஒரு டேஸ்டியான பூந்தி லாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு 4 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த 4 டம்ளர் கடலை மாவு இதுக்கு நான் சோடாப்பு எதுவுமே போடலை. திட்டமாக ஜலத்தை விட்டுண்டு நாம் கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்க, சோடாப்பு அதெல்லாம் எதுவுமே போடலை, கலர் பொடியும் போடலை. வெறும் கடலை மாவை ஜலத்தை ஊற்றி கையாலேயே இப்படி கட்டிட்டு இல்லாமல் கையாலேயே கரைச்சி எடுத்துட்டுலாம். இப்போ இதை கரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த தோசை மாவு பதத்துக்கு இதோ தெரியுது பற்றியெல்லாம், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கரைச்சின்னுட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ ஜாரணி கரண்டியை வச்சுட்டு பூந்தி முத்து பண்ண வேண்டியதுதான். இதை பாருங்க, சோடாப்பு எதுவும் போடலை, தண்ணி விட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ ஒரு ட்ராப்பு இதில் விடுறேன். விட்ட உடனே பாருங்கோ, நல்லா மேலே எழும்பி வருது, எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ இந்த ஜாரணி கரண்டியை வச்சுட்டு நம்ம முத்தடிக்க வேண்டியதுதான். இதை பாருங்கோ, ஜாரணி கரண்டியை வச்சுட்டு முத்து போட்டிருக்கோம். இது அரை வேக்காடு தான் வேகணும். ரொம்ப வேக விட்டோம்னா காரா பூந்தி ஆகிடும். அரை வேக்காடுலேயே நம்ம இப்போ இதை எடுத்துடணும். இந்த பாருங்கள், பூந்தியெல்லாம் பொரித்து எடுத்துட்டாச்சு. இப்போ சர்க்கரை பாகை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டேன். 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை. இப்போ 4 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டுருக்கோம். 5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஃபுட் கலர், நான் அல்வா கலர் போடுறேன். ஃபுட் கலரை இதில் ஊற்றிடுறேன். இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஜலம் விடணும். இப்போ சர்க்கரை பாகு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இந்த சர்க்கரை நன்னா கரைஞ்சி அரைக்கம்பி பதம் வரணும். அதுதான் லட்டுக்கு பதம். பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூந்தி, இதை மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸு, சுத்தமாக அரைக்கக்கூடாது, ஒரு 2 பல்ஸு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, சர்க்கரை பாகு கொதிச்சுட்டுருக்கு. அதுக்குள்ளே மிக்சியில் 2 பல்ஸு போட்டு இந்த பூந்தியை எடுத்துன்னு வந்தாச்சு. முந்திரி பருப்பு, திராட்சை, கிராம்பு எல்லாம் தனித்தனியாக நெய்யில் வறுத்து எடுத்துனுட்டேன். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். நெய் இருக்குது. இப்போ இந்த அரைக்கம்பி பதம் வந்தோடனே இந்த பூந்தி, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நெய்யும் விட்டு கொஞ்சம் ஆறினோன்னே பிடிக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிச்சு எடுத்து கம்பி பதம் வந்துடுத்தான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதை இப்படி எடுத்து, இதை தெரியுறதா, கம்பி வருது, அதே சமயத்தில் உடையவும் செய்யணும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, பாகுப்பதம் வந்தாச்சு. பாகுப்பதம் வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். முந்திரி, திராட்சை வச்சுருக்கோம் இல்லையா, கிராம்பு, இதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த பூந்தி லட்டையும் இதோடு சேர்த்துட வேண்டியது தான். இந்த பாருங்கள், பூந்தியும் சேர்த்து கிளறியாச்சு. சூடாக இருக்குது, இப்போ பிடிக்க முடியாது. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆறினோன்னு பிடிச்சி காமிக்கிறேன். இதை பாருங்கள், அந்த நெய்யை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யை விட்டுண்டு லட்டை நல்லா இழுத்து பிசைஞ்சு பிடிச்சாச்சு. சூப்பரான லட்டு ரெடியாக எடுத்து. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாய்.